தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா 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 பரவாயில்லடா. தோத்தாலும் ஜெயித்த அணிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேரலடா. கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவர். சரத்குமார் வந்தார் தமிழர் இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார் தமிழர் இல்ல படையாச்சு. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு நான் தமிழர் இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிக்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் செய்வாங்க. நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன், அவனுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பிப்ரவரி 21 நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லி 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தாரு. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல அந்த 234 பேர்ல ஒரு 34 பேர் மட்டும்தான் தமிழகம் தகுதி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட 234 தொகுதி வேட்பாளர்களை பேஸ் பண்ணி அவங்களோட விமர்சனங்களை வைக்க தொடங்கியிருக்காங்க. அதுல முதல் விமர்சனம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்றாரு, மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனா அவர் அறிவிச்ச 234 தொகுதி வேட்பாளர்கள்ல 99% அட்லீஸ்ட் டிகிரியாச்சும் முடிச்சவங்க. அவரு மட்டும் மற்றவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆனா கேண்டிடேட்டா மட்டும் படிச்சவங்களை அனௌன்ஸ் பண்றாரு. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் அறிவிச்ச இந்த 234 பேர்ல பெரும்பாலும் 1990 அப்புறம் பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. 1990 அப்புறம் பிறந்தவங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. மேலும் திரு சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக்குவேன், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லையான நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்ற ஒரு கொள்கையை சொல்லிட்டதுனால அந்த கொள்கையே இந்த விமர்சனத்துக்கு பதிலா வச்சிடலாம். அடுத்து எழுந்திருந்த முக்கியமான விமர்சனம்னா, திரு சீமான் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டை ஒரே தொகுதியில் நிக்க வைக்காம தொடர்ச்சியா தொகுதிகள் மாத்திட்டே இருக்காரு. இப்படி பண்றதுனால அந்த கேண்டிடேட் கரெக்டா ஒரு தொகுதியில போக்கஸ் பண்ணி வின் பண்ண முடியாம போயிடுது. இப்படி ஒரு விமர்சனம் வந்த உடனே நாம் தமிழர் கட்சியோட 234 தொகுதி வேட்பாளர்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த தொகுதியில போட்டிட்டாங்க, இப்ப எந்த தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி அந்த டேட்டா கலெக்டிங் ப்ராசஸ் அப்ப நான் செக் பண்ண முதல் விஷயம் என்னன்னா, 2014 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிகள் தொகுதி வரை எவ்வளவு ஓட்டு எடுத்திருந்தாங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வரை எவ்வளவு ஓட்டு எடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு தேர்தல் முடிவுகளை கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த தொகுதியெல்லாம் 2016 விட நாம் தமிழர் கட்சி 2021 அதிகமா ஓட்டு எடுத்திருந்தாங்க, கம்மியா ஓட்டு எடுத்திருந்தாங்கன்றது. அப்படி செக் பண்ணும்போது 223 சட்டமன்ற தொகுதியோட கம்பேரிசன் கிடைச்சிருந்தது. அந்த 223 சீட்ல 222 தொகுதியில 2016 நாம் தமிழர் கட்சி எடுத்த ஓட்டை விட 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக தான் ஓட்டு எடுத்திருந்தாங்க. வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்த அந்த ஒரு தொகுதி கடலூர் தொகுதி. ஏன்னா 2016 கடலூர் தொகுதியில் திரு சீமான் அவர்கள் போட்டிட்டு இருந்தாரு, 2021 கடலூர் தொகுதியில போட்டிட்டு, அதனால மட்டும் அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்தது. அடுத்து 2019 2024 கம்பேரிசன் வந்தோம்னா 37 தொகுதியோட டேட்டா கிடைச்சிருந்தது. அந்த 37 தொகுதிகளுமே 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு தான் பெற்றிருந்தாங்க. அடுத்து 2021 2026 இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட 234 தொகுதி வேட்பாளரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2021 கான்டெஸ்ட் பண்ணவங்கள ஒரு 25% மட்டும்தான் 2026 போட்டிட்டு போறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டவங்கள 75% பேருக்கு 2026 வாய்ப்பே கொடுக்கப்படல. அப்படி இருக்கும்போது இந்த 2026 75% வேட்பாளர்கள் புதுமுகங்களா வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கான்ஸ்டிடியூன்சி ஷிஃப்ட்ன்றது இயல்பானதுதான். ஏன்னா 117 ஆண்கள் 117 பெண்கள் எல்லா சமுதாயத்துக்குமே சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த தொகுதி மாற்றன்றது பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கொளத்தூர், சேப்பாக்கம், எடப்பாடி மாதிரி ஸ்டார் தொகுதிகளில் வீக்கான கேண்டிடேட் இறக்கிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. மேல சொன்ன மாதிரியான ஸ்டார் தொகுதிகளில் சீமானை தவிர வேற யாரை நிக்க வச்சாலுமே அவங்க வீக்கான கேண்டிடேட் தான். ஏன் சீமான் அவர்களே அந்த தொகுதியில போட்டிட்டாலும் அவரே ஜெயிப்பாரான்றது சந்தேகக்குறியா இருக்கும் போது இந்த ஸ்டார் தொகுதிகளில் வீக்கான கேண்டிடேட் விமர்சனமும் பெரிய அளவு எடுபடல. அடுத்து வர விமர்சனம்னா, திரு சீமான் அவர்கள் தன்னை தவிர வேற யாரையுமே வளர மாட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி தொகுதியில மாத்திட்டே இருக்காரு, தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்னதான் நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு கொண்ட கட்சி, நீண்ட நெடி இலக்கை கொண்ட கட்சியா இருந்தாலும் இது ஒரு சீமான் கட்சி தான். அப்படி இருக்கும்போது சீமான் கட்சியில சீமானை தவிர வேற யாராவது பெருசா வளர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வளர முடியாது தான். திமுக ஸ்டாலினை விட வேற யாராவது பெரிய ஆள முடியுமா? அதிமுக எடப்பாடி மிஞ்சி யாரா மேல வந்துட முடியுமா? தாவேக்கால விஜய் மீறி யாரா வெளியே வந்துட முடியுமா? அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் மட்டும் மற்றவங்களை வளர விட மாட்டாரு, மற்றவங்களை வளர விட மாட்டாருன்ற சொல்ற விமர்சனமும் பெரிய அளவு வலுவா தான் இல்ல. ராஜீவ் காந்தி இருந்தாரு, அவர் திமுக போயிட்டாரு. கல்யாண சுந்தரம் இருந்தாரு, அவர் ஏடிஎம்கே போயிட்டாரு. காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற உதாரணங்கள் ஒரு சில சொல்லலாம். மேல சொன்ன ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், காளியம்மாள் இவங்க 3 பேரும் சீமானோட இருக்கும் போது எப்படி இருந்தாங்க, இப்ப சீமான் அவர்களை விட்டு போன பிறகு எப்படி இருக்காங்கன்றத பார்த்தாலே போதும்
சீமானால இவங்களுக்கு வளர்ச்சியா இல்ல இவங்களால சீமானுக்கு வளர்ச்சியான்ற உண்மையை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மேலும் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்க 234 தொகுதி வேட்பாளர்கள்ல 34 பேர் மட்டும்தான் தமிழகம் முழுக்க தெரிஞ்சவங்க. அப்படி அவங்க தமிழகம் முழுக்க தெரிஞ்சிருக்காங்கன்னா அது இடுமாவனம் கார்த்திக், கோவை கார்த்திகா அந்த மாதிரின்ற காரணத்தினால இல்ல, சீமானோட தம்பி சீமானோட தங்கைன்ற காரணத்தினாலன்றத யாராலுமே மறுத்து பேச முடியாது. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னதான் நாம் தமிழர் கட்சியோட இந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் சுற்றிய பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த மாதிரி 234 தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மத்த எல்லா கட்சிகளும் செய்ய தயங்குற ஒரு விஷயத்த ஒரு கட்சி செய்யும் போது மத்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை விமர்சிக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறதுனால விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு அறிவிக்கப்பட்டிருக்க 233 தொகுதி வேட்பாளர்கள் தீவிரமா இறங்கி பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா 233 பேருக்கு பின்னாடி இல்ல, அந்த 233 பேரோட முன்னாடி இருக்க திரு சீமான் அவர்கள் கண்டிப்பா ஒரு புலிப்பாய்ச்சலை கொடுக்க தான் போறாரு.